எப்படி வாங்க செல்லுங்களா. உங்களுக்கு பிடிச்ச ஹீரோட படம் அடுத்த படத்தோட அப்டேட் விட்டுட்டாங்க. நேத்தியா விட்டுட்டாங்க, சொல்லவே இல்லை. நேத்தியா போஸ்ட் ஏதோ விட்டுருக்காங்க போல இருக்கு. நீ அவங்ககிட்ட சொன்னியா? அவங்க எல்லாம் ஒரு ஆளுக்கு சொல்லியிருக்க பாரு. அவங்க கரெக்டா என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டாங்க, கரெக்டா மறந்துட்டாங்க. என்ன அது இல்ல ஆட முடியல. சரி காய்ஸ், இப்போ என்ன தெரியுமா, அவங்களுக்கு என்னன்னு தெரியாம ஓகே. சோ நம்ம எஸ்கே ஓட நெக்ஸ்ட் சூப்பரான ஒரு படத்தோட அப்டேட் விட்டுட்டாங்க. சோ மதராசி அப்படின்னு டைட்டில் விட்டுருக்காங்க. கிளிம்சஸ் மதராச பட்டினம் தானே வந்திருக்கு. மதராசின் ரொம்ப ஓவரா பண்றீங்க. மெட்ராஸ் காரன் வந்துச்சு பாத்தியா, இப்ப மதராசினால யாரு? நம்ம தான் மெட்ராஸ்காரங்க தான். அதுதான் மதராசின்னு சொல்லுவாங்க அப்பெல்லாம், அந்த காலத்துல. மதராசி அப்படின்னாலே பயப்படுவானுங்க, டெரரான நம்மலாம். அதெல்லாம் இங்கேயே பிறந்து வளர்ந்தவங்க தான். அவ ரைட் விடு, வேலை பெருசு நம்ம சீக்கிரம். நீ மதராசி. இதுல என்ன ஹைலைட்னா, ஏஆர் முருகதாஸோட படம் இது. ஏற்கனவே நான் இந்த டீடைல்ஸ் கேட்டிருக்கேன். இந்த ஏஆர் முருகதாஸ் இதுல அதாவது நம்ம வீடியோ எடுக்கணும் அப்படின்னா நான் தெரியாத மாதிரியே உனக்கு சொல்லுவேன், நீ தெரியாத மாதிரியே நடிக்கணும். அதை விட்டு எனக்கு எல்லாம் தெரியுங்கிறமெல்லாம் காட்டக்கூடாது. இல்ல இப்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து இந்த படத்தோட என்ன ஹைலைட்னா, ஏஆர் முருகதாஸ் டைரக்ட் பண்றாங்க. ஓகே சரி, இந்த ஏஆர் முருகதாஸ் தெரியுமா உனக்கு? அவர் தான் டைரக்ஷன் பண்றாரு, தெரியாம இருக்கட்டும், இப்ப தெரிஞ்சுக்க. அனிருத்தர் தான் மியூசிக் பண்ணிருக்காரு. சோ எஸ்கே தான் இல்ல ஹீரோவாவும் பண்றாரு. இவ்வளவு டீடைல் நாங்க சொல்லியிருக்கோம்ல, பாத்து வந்துருமா? உனக்கு கம்ப்யூட்டர் ஜி ஸ்ரீலக்ஷ்மி மூவிஸ். இல்ல ஆக்சன் இது யாரு? மதராசி டமால் டிமி டமுக்கு டமால் எல்லா லாங்குவேஜும். ஆனா கிளிம்சஸ் படத்தையே போடுவாங்க 3 மணி நேரத்துக்கு. புளி முட்டை படமா போடுவாங்க. கிளிம்சஸ் என்ன விட்டுருக்காங்க. கிளிம்சஸ்னா என்ன? கிளிம்சஸ்னா அவரோட சும்மா ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ தான். அது சின்ன. ஆனா பாலிவுட் ஆக்டர் யாரோ இருக்க மாதிரி இருக்குல. அதுதான் தெரியல, யாருன்னு தெரியல. உனக்கு தெரிஞ்சுதா? இன்னும் தெரிஞ்சுது உனக்கு. கையில பெருசா கை வச்சிட்டு டாட்டூலாம் போட்டுருப்பாங்களே Black கலர்ல. நிறைய பேர் போட்டுருப்பாங்க. அதான் நிறைய பேர் போட்டுருப்பாங்க. கதை விட்டுட்டு நீ அது ஒரு படத்துல நீங்க அத ரிவைண்ட் பண்ணி பாத்துங்க. இப்ப பாரு, நான் கண்டுபிடிக்கிறேன் பாரு. இப்ப பாரு, நீ பார்த்ததெல்லாம் தெரியாது, நாங்க கண்டுபிடிப்போம் பாரு. ஜோங்கலை மியூசிக் பிரசஸ் சூப்பர் மதராசி சிவகார்த்தியன், ருக்மிணி வசந்தா, வித்யதூத், ஜிம்மாவெல், பிஜு மேனன், சபீர், யாரும் நடிச்சிருக்காங்க. வித்யூ ஜமால் ஏதோ கேள்விப்பட்டேன். பிஜு மேனன் மலையாள இண்டஸ்ட்ரியில எடுத்து வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரீப்ளே பண்ணிடுவோமா? அப்படி என்ன, அது எப்படி எங்களுக்கு தெரியாம எப்படி நீங்க பண்ணுவீங்க? இப்ப பண்றேன் பாருமா, நீ சொல்லிட்டீல. என்ன பண்ணிட்டு இல்லடா வர மாட்டாங்குது. ரிமோட்ல இப்ப பாரு, இப்ப இவங்க எப்படி பண்றாங்க. ஐய் வந்துருச்சு. ஓ துப்பாக்கி ஹீரோ, துப்பாக்கி பாலிவுட் ஆக்டர், துப்பாக்கி படத்தோட வில்லன். இப்படி கை பெருசா வச்சிருப்பாங்கல்ல, இது யாரு பாரு? இதுதான் ஜாஸ்தி. அந்த ஒரு காமெடியன் வருவாங்கல்ல, ஒரு காமெடி மூவி. ஃபர்ஸ்ட்ல இருந்து போடுங்க. என்ன அது அப்படி காசா பண்ணுமா? வா ஸ்ரீலக்ஷ்மி மூவிஸ் ரைட். இருடி வா. இருமா. காரு லாரி போகுது. வா. எஸ்கே. இது எஸ்கே. பண்ணாங்கல. தங்கம் யார் தெரியுதா? யாரு? எனக்கும் தெரியல. அப்புறம் என்னதுக்கு ஹீரோயின் மலையாளம். இது மலையாளம். ஆமா, அது மலையாளம். காமெடி மூவிஸ் நிறைய பண்ணிருக்காங்கல்ல. பா எஸ்கே பத்தியா, லுக்கா பத்தியா, மிரட்டறாரு. ஏய் செமையா இருக்கு தமிழே. ஏஆர் முருகதாஸ் படம்னாலே ஏஆர் முருகதாஸ் என்ன ஹிட் கொடுத்துருக்கா தெரியுமா? ரமணா அப்படின்னு ஒரு படம், அவர் தான் ஃபர்ஸ்ட். அடுத்து ஜனா, அவர் அர்ஜுன், இவனை வச்சா பேர் அஜித் வச்சு. அப்புறம் அஜித் வச்சு என்னென்ன படம் பண்ணாரு? ஏகே. ஏகே வச்சு சிட்டிசன் அவரோட படமா? சிட்டிசன் வருது இல்ல,
ஃபர்ஸ்ட் வந்து இதுதான் அது என்னது ரமணா அப்படி ஏகே வச்சு சூப்பர் படம். எனக்கு நம்ம தளபதியை வச்சு பண்ண கத்தி தெரியும், கத்தி துப்பாக்கி துப்பாக்கி தெரியும், இது ரெண்டும் வந்து அப்புறம் மகேஷ் பாபு வச்சு சர்க்கார் பண்ணாரு. ஆமா மகேஷ் பாபு வச்சு படம் பண்ணாரு. அது மட்டும் தான் கொஞ்சம் அவர் இதுல கொஞ்சம் ஃபெயிலியருங்கிற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி ஏற்கனவே செம்ம ஆக்டருங்கிறேன் டைரக்டர். அவரோட படத்துல எஸ்கே அப்படி மீட் பண்ணி போட்டோல எடுத்திருக்கீங்கல்ல, இப்ப சொல்லி ஆகணும் சபையில ஏதாலும் சொல்லிதான் தெரியும். ஒரு கிரீன் பார்க் ஹோட்டல்ல நாங்க 2 பேரும் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில வெயிட் பண்ணோம். என்னை பார்த்து உடனே சார் போட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டாரு. கம்பெனி சீக்கிரட்டா வெளியில சொல்லக்கூடாது. அவரு கெஞ்சி குத்தாடி ஒரு போட்டோ அவரு எனக்கு கொடுத்தாருன்னு சொல்ல வந்தேன். அவரை போட்டோ எடுத்துட்டு அவர் விட்டாச்சு. ஓகே சூப்பரா இருக்கு. அனிருத்தோட மியூசிக் பட் எஸ்கே லெவல் வேற லெவல்ல போயிட்டு இருக்குல. எஸ்கே அவர் சூஸ் பண்றதா பத்தியா இல்லையா? அவர் சூஸ் பண்றாரு, அவரை போய் சூஸ் பண்றாங்களான்னு தெரியல. அந்த அளவுக்கு ஒரு அமரனுக்கு அப்புறம் அவரோட படம் அடுத்து பராசக்திக்கு அப்புறம் டைட்டில் ஏதோ பிரச்சனைன்னு சொன்னாங்கல்ல. டைட்டில் ஏதாவது பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. ஏன்னா அதுக்கு எப்படி கண்டிப்பா கொண்டு வந்துருவாங்க. ஏன்னா கிளிம்சஸே விட்டுட்டாங்கல்ல, கடைசி நேரத்தில் மாற்றினா அது ஒரு மாதிரி போயிடும். ஸோ ஏதாவது எப்படி எல்லாம் கரெக்ட் பண்ணுமோ கரெக்ட் பண்ணி எஸ்கேக்காக மேபி சில கும்பல் வந்து விட்டு கொடுக்கறதுக்கும் தயாரா இருக்காங்க, சில கும்பல் அது பிரச்சனை பண்றதுக்கும் தயாரா இருக்காங்க. எஸ்கேல மீண்டு வந்துருவாங்க. ஏன்னா இதெல்லாம் பிரச்சனை இல்லடா, இதெல்லாம் ப்ரொடக்ஷன் டீமோட தான், அவங்க பாத்துப்பாங்கடா. நமக்கு இருக்குடா எந்த டைட்டில் போட்டாலும் எஸ்கேவே பார்க்க போறோம். டைட்டிலாம் முக்கியம் நமக்கு. பராசக்தின்னு போட்டாலும் பார்ப்போம், சக்தி பரான் போட்டாலும் பார்ப்போம், எதுவுமே போடாம பிளாங்கா வாடானாலும் போய் பார்ப்போம், எஸ்கேவை பார்ப்போம். படத்துக்கு பேரே வைக்கலாம் பாப்போம். இந்த படத்துக்கு பேரே கிடையாது அப்படினாலும் பாப்போம். எனக்கு பராசக்தியில எதிர்பார்ப்பு என்னன்னா அதர்வாவும் சேர்ந்து பண்ணிருக்காரு. அண்ட் ரவி இருக்காரு. சாரி அவர்தான் ரவி மோகன். ஆமா ஜெயத்தை தூக்கி பேர் மாத்திட்டாங்க. அதனால ரவி மோகன் நடிச்சாலும் பாப்போம். அதனாலே கண்டிப்பா எனக்கு அந்த 3 பேரோட காம்போல எப்படி இருக்குன்னு பார்க்கணும் ரொம்ப ஆசை. அதனால ஃபர்ஸ்ட் இடத்துல போடு எஸ், அதர்வாக்கு ஏ, எஸ் ஏ, அவரு வந்து ரவியா எஸ்ஆர் அப்படி போடு. நான் வரணும் சார் அப்படின்னு போடு. ஓ சாரு ஓ டைட்டிலே நாங்க மாத்துவோம்ல. சவையா இருக்குல்ல. ஆனா சரி ரொம்ப எங்க போய் உனக்கு எவ்வளவு ஆடியன்ஸ் இருக்காங்க தெரியுமா? ரியாக்ஷன்ல சும்மா சொன்னேன், இவ்வளவு பொய் சொன்ன உடனே நீங்களா வந்து ரியாக்ஷன் பண்ண உண்மையிலே நல்லா கிடையாது. நிறைய பேர் வந்து என்ன சொல்றாங்க, ஃபேமிலியோட பண்ணுங்க எங்க போயிட்டாங்க அவங்க அப்படின்ட்டு ஒருத்தவங்களும் கேட்கல. டைம் கிடைக்கும் போது ரியாக்ஷனுக்கு அப்படியே வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணீங்கன்னா எங்க சேனல் அப்படியே growth ஆகும் உங்க படியத்துல. ஓகே அதெல்லாம் ஒண்ணு கிடையாது. இப்போ நாங்க நம்ம 2 பேரும் பண்ணிக்கலாம். ஓகே गाइस நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோல திருப்ப சந்திச்சிட்டு போய் எங்களோட இந்த ரியாக்ஷன் அண்ட் ஒபினியன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படினா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கிளிக் பண்ணுங்க. பை.